புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நடிக்கும் படத்தின் கதையை மட்டுமல்ல, தனது கதாபாத்திரம் கூட பாசிட்டிவாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என நினைப்பவர். அதிலும் குறிப்பாக பாடல் வரிகளில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்வார். ஒவ்வொரு பாடலும் ரசிகர்கள் மனதில் பசுமரத்தானை போல பதிய வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த தீவிரம் காட்டுவார். காதல் பாடல்களில் கூட அவர் சில தத்துவங்களை பேசியிருக்கிறார் என்பது அவரது பாடல்களை மீண்டும் மீண்டும் கவனித்து பார்த்தவர்களுக்கு நன்கு தெரியும். அப்படி எம்ஜிஆரின் பாடல்களுக்கு எம்ஜிஆரின் குரலாகவே மாறி பல வருடங்கள் ரசிகர்கள் மனதில் அரசாட்சி செய்தவர்தான் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன். அப்படி அவர் முதலாக எம்ஜிஆருக்காக பாடிய பாடல் ஒன்று ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையேதான் உருவானது என்றால் பலரால் நம்ப முடியாது. ஆம், கடந்த 1954ஆம் ஆண்டு, அதாவது 70 வருடங்களுக்கு முன்பு எம்ஜிஆர் நடிப்பில் உருவான திரைப்படம் மலைக்கள்ளன். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை எழுதிய நாவல்தான் மலைக்கள்ளன் திரைப்படமாக உருவானது. இந்த படத்திற்கு திரைக்கதை அமைத்து வசனம் எழுதியவர் கலைஞர் மு. கருணாநிதி. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, கூமா பாலசுப்ரமணியம் மற்றும் புகழ்பெற்ற கவிஞரான தஞ்சை என் ராமையாதாஸ் ஆகியோர் எழுதியிருந்தனர். ஆனால் யாரும் அறியப்படாத இன்னொரு நபரும் இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருந்தார். அது பெரிய அளவில் யாருக்குமே வெளியே தெரியாமல் போய்விட்டது. மலைக்கள்ளன் படத்தில் இடம்பெற்ற எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்கிற பாடல்தான் காலத்தால் அழியாத எம்ஜிஆர் கொள்கை பாடலாகவே நிலைத்து நின்றுவிட்டது. அந்த பாடலை எழுத ஆரம்பித்தவர் பாடலாசிரியர் தஞ்சை என் ராமதாஸ். நன்றாக கவனியுங்கள், பாடலை எழுத ஆரம்பித்தவர்தான், முழு பாடலையும் எழுதியவர் அவர் அல்ல. இப்படி சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு. இந்த படத்தை இயக்கியவர் ஸ்ரீ ராமுலு நாயுடு. இந்த பாடல் உருவாக்கத்தின் போது தஞ்சை ராமையாதாஸ் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என்கிற பல்லவியை டியூனுக்கு ஏற்றவாறு அழகாக எழுதினார். ஆனால் சரணம் எழுதுவதற்குள் ராமையாதாஸுக்கும் இயக்குனருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டையே வந்துவிட்டது. அதனால் இனிமேற்கொண்டு பாடல் எழுத மாட்டேன் என அவர் கிளம்பி சென்று விட்டார். இயக்குனரும் பரவாயில்லை, வேறு பாடலை வைத்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்தார். ஆனால் அதன் பிறகு இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிய வந்ததும் அந்த பல்லவியை படித்து பார்த்தார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என்கிற வரிகள் அவருக்கு ரொம்பவே பிடித்து போய்விட்டன. பின்னர் தஞ்சை ராமையாதாஸை அழைத்து சமாதானப்படுத்த முயற்சி செய்தார். ஆனால் அவர் மீண்டும் தொடர்ந்து எழுத ஒப்புக்கொள்ளவில்லாமல் பிடிவாதம் காட்டினார். உடனே எம்ஜிஆர் அவரிடம், அப்படி என்றால் சரி, இந்த வரிகளையாவது நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று கேட்க அதற்கு சரி என சொல்லிவிட்டார் ராமையாதாஸ். அதன் பிறகு இசையமைப்பாளர் சுப்பையா நாயுடுவின் இந்த பல்லவியை வைத்துக்கொண்டு சரணத்திற்கு இதற்கேற்ற மாதிரி யாரையாவது அழைத்து பாடலை எழுத வையுங்கள் என்று கூறிவிட்டார். அப்போது சுப்பையா நாயுடுவுக்கு கோவையைச் சேர்ந்த விவசாயி கோவை ஐயாமுத்து என்பவரின் நாட்டுப்புற பாடல் பாடும் திறமை ஞாபகத்திற்கு வந்தது. உடனடியாக அவரை வரவழைத்து இந்த பல்லவியையும் காட்டி பாடலின் சிச்சுவேஷனையும் சொன்னதும் சரணம் எல்லாவற்றையும் அவர் கடகடவென எழுதி கொடுத்து விட்டார் கோவை ஐயாமுத்து. இப்படி ஒரே பாடலுக்கு 2 பாடலாசிரியர்கள் எழுதியது அநேகமாக இந்த பாடலாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் சரணத்தில் இடம்பெற்ற வரிகள் அனைத்துமே இன்றைய அரசியலில் இன்னும் மாறாத மக்களின் வாழ்வியல் என எந்த காலத்திற்கும் ஏற்ற வகையில் பொருந்தி போயிருப்பதுதான் ஆச்சரியம். இவ்வளவு பிரச்சனைகளோடு உருவான இந்த பாடலை தான் தனது முதல் பாடலாக எம்ஜிஆருக்கு பாடும் வாய்ப்பு டிஎம்எஸ்க்கு கிடைத்தது. கிடைத்த முதல் வாய்ப்பையே சரியாக பயன்படுத்தி கடைசி காலம் வரை எம்ஜிஆரின் குரலாகவே மாறிப்போனார் டி.எம். சௌந்தரராஜன். இந்த இடத்தில் டிஎம்எஸ், எம்ஜிஆர், ஏ.ஆர். ரஹ்மான் பற்றிய ஒரு சுவாரஸ்ய விஷயத்தை சொல்லியாக வேண்டும். சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இசையமைப்பாளர்கள் ராஜாவாக இருப்பார்கள். கே.வி. மகாதேவன், அவரை தொடர்ந்து எம்.எஸ். விஸ்வநாதன், அதன் பிறகு இளையராஜா, அவரை தொடர்ந்து ஏ.ஆர். ரஹ்மான் என ஒவ்வொரு இசையமைப்பாளரும் கிட்டத்தட்ட குறைந்தது 25 வருடங்களாவது தங்களது இசை ராஜாங்கத்தை வலுவாக நடத்தியிருப்பார்கள். அந்த வகையில் இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் 1992ஆம் வருடம் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான ரோஜா படத்தில்தான் முதலாக இசையமைப்பாளராக அறிமுகமானார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அவரை இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியது அந்த படத்தை தயாரித்த இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். ரஜினி சினிமாவிற்கு வந்து 25 வருடங்கள் கழித்துதான் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்பாளராகவே அறிமுகமானார். அப்படிப்பட்டவருக்கு எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும் போதே அவருக்கு பாடலுக்கு இசையமைக்கும் வாய்ப்பு கிடைத்தது என்பதையும், அப்போதே ஒரு மிகப்பெரிய பின்னணி பாடகர் இவன் நிச்சயம் பெரிய ஆளாக வருவான் என்று அவர் பாராட்டிய நிகழ்வும் நடந்தது என்பது இங்கே பல பேருக்கு தெரியாது. ஆம், அது உண்மைதான். ஏ.ஆர். ரஹ்மானின் தந்தை சேகரும் ஒரு இசைக்கலைஞர்தான். அதனால் சிறு வயதிலிருந்தே ஏ.ஆர். ரஹ்மானுக்கு இசையில் ஆர்வம் இருந்ததால் அப்போதிருந்து பல இசையமைப்பாளர்களுக்கு அவர்களது கச்சேரிகளுக்கு கூடவே சென்று கீபோர்டு வாசிக்கும் பணியை செய்து வந்தார் ஏ.ஆர். ரஹ்மான்.
அந்த சமயத்தில் ஒருமுறை சென்னை திருவள்ளூரில் நடைபெற்ற ஒரு கச்சேரியில் தனக்கு கீபோர்டு வாசிப்பதற்காக அன்றைய பழம்பெரும் இசையமைப்பாளர் TR பாப்பா என்பவர் ஒரு குட்டி பையனை அழைத்து வந்திருந்தார். அந்த கச்சேரியில் பாடுவதற்காக சென்றிருந்தார் பிரபல பின்னணி பாடகர் TM சௌந்தரராஜன். அப்போது அந்த குட்டி பையனை பார்த்துவிட்டு, என்ன இது பச்சை குழந்தைய போய் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இவன் சரியா வாசிப்பானா என்று கேட்டுள்ளார் TMS. அதற்கு அருமையாக வாசிப்பான் என்று TR பாப்பா சொன்னார். அப்போது உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக என்கிற எம்ஜிஆர் பாடலை TMS பாட அந்த பையன் அதற்கு கீபோர்டு வாசித்துள்ளான். அதில் அசந்து போன TMS அந்த சிறுவனை தன் அருகே அழைத்து அவன் தலையில் செல்லமாக குட்டி, மோதிர கையால் குட்டி இருக்கிறேன், நிச்சயம் நீ பெரிய ஆளா வரப்போற என்று அன்போடு வாழ்த்தியுள்ளார். அந்த பையன் வேறு யாரும் அல்ல, AR ரஹ்மானே தான். இப்படி பல ஆண்டுகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் குரலாகவே திரையில் பாடி வந்த TMSின் வாழ்த்து உண்மையிலேயே பலித்துவிட்டது.